களை கட்டிய தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மாசித் திருவிழா. தென்காசியை தலைநகராக்கி அங்கேயே முடிசூட்டிக் கொண்ட முதல் பாண்டிய மன்னன் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்ட தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மாசி மகம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 7ஆம் நாள் பிரதான திருவிழாவானது பராக்கிரம பாண்டிய மன்னனின் வாரிசுகள் சார்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த வருடமும் பாண்டிய வாரிசுகள் சார்பில் பிரம்மாண்ட மலர் அலங்காரம், பரதநாட்டியம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு போன்றவற்றுடன் 5 சப்பரங்களில் இறைவன் எழுந்தருள திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதலில் மாசி மகம் திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு மாசமும் பாருங்க ஒரு திருவிழா நம்மளோடதுல. சித்திரை சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி பூரம், ஆவணி ஐட்டம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை தீபம், மார்கழி உற்சவம், தை பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று 12 மாதங்களுக்கும் 12 விதமான திருவிழாக்களை நம் முன்னோர்கள் ஏற்பாடு செய்து நாமெல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்தில் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை திருவிழாக்களை நமக்காக அவர்கள் நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு விஷயம் இதில். இந்த மாசி மகம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கும் எல்லா புனித நீராடலுக்குமான ஒரு நல்ல நாளாக இந்த மாசி மகத்தை நம்முடைய பெரியவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வருண பகவானுக்கு சிவபெருமான் அருளிய தினம் இந்த மாசி மகம் என்று நம்முடைய புராணம் சொல்லுகிறது. அதனால் இந்த மாசி மகம் இந்த 24ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதியில் நீங்கள் எல்லாருமே எங்கே நீராடினாலும், உங்கள் வீட்டில் நீராடினாலும் சரி, தாமிரபரணி போனாலும் சரி, குற்றாலம் போனாலும் சரி, கடல் இருக்கிற இடங்களுக்கு போனாலும் சரி, எங்கே நீங்கள் நீராடினாலும் புனித நீரில் நீராடியதற்கு அர்த்தமாகத்தான் இருக்கும். பராக்கிரம பாண்டிய மன்னனின் புகழையும் ஆன்மீகம் பற்றியும் பாண்டிய வாரிசுகளாகிய தேவர் சமூகம் பற்றியும் மிக அருமையாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு தேவர் சமுதாயம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதுவரை நம்பினார் கெடுவதில்லை என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றிய சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு தென்காசி வட்டார தேவர் சமுதாயத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. தென்காசி வட்டார தேவர் சமுதாயத்தின் சார்பில் வழக்கறிஞர் திருமலைக்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். நினைவு பரிசுன்னு ஏற்கனவே சொன்னோம், இப்போ கொடுக்கறது உண்மையிலேயே நினைவு பரிசு. ஏன்னு சொன்னால், போன வருஷம் நீங்கள் இந்த பாப்பாவுக்கு ரோஸ் பூ கொடுத்துருக்காங்க, அப்போ கரெக்டு தானே? அதனால அந்த நினைவு பரிசு இந்த பாப்பா கொடுக்குது. இது என்னோட பேத்தி அப்படின்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம். அருண் 3D கிரியேட்டர்ஸ், அதாவது இந்த தேவர் சிலை வந்து இவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அருண் 3D கிரியேட்டர்ஸ் சார்பாக அதனை தென்காசி வட்டார தேவர் சமுதாயத்தின் சார்பில் வழங்கி கௌரவிக்கின்றோம், சிறப்பிக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தென்காசி பரதாலயா கல்ச்சுரல் அகாடமி சார்பில் சிறுமிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தென்காசி வட்டார பராக்கிரம பாண்டிய மன்னனின் வாரிசுகளாகிய தேவர் சமூக இளைஞர்கள் சார்பில் பராக்கிரம பாண்டிய மன்னனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.
இரவு 10 மணியளவில் உலகம்மன் உடனுறை காசி விஸ்வநாதர், விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக 5 சப்பரங்களில் எழுந்தருளிய தெய்வங்களை இளைஞர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து வந்து சப்பரங்களில் வைத்து 4 ரத வீதிகளில் வீதி உலாவினை சிறப்பாக நடத்தினர்.
இவ்விழாவில் சாதிய பேதமின்றி அனைத்து சமூக மக்களும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு ஸ்ரீ உலகம்மன் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அருளினை பெற்றுச் சென்றனர். நிகழ்ச்சிகளை தென்காசி வட்டார பராக்கிரம பாண்டிய வாரிசுகளாகிய தேவர் சமுதாய மக்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்.